வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, பிப்ரவரி 2 நமது கடமை என்று இன்றைக்கு சிந்திக்க சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள். நமது கடமை என்ன என்று பார்ப்போம். மனவளக்கலை என்பது ஒரு மனிதனை திடமாக, திட்பமாக, நுண்மையாக சிந்திக்க கற்றுத்தருகிற, வாழ்க்கை சிக்கல்கள் எதுவானாலும் அதனை மிகச்சிறந்த முறையில் ஆராய்ந்து தெளிந்து முடிவு கண்டு விடுகிற அளவிற்கு மனதை வளப்படுத்துகிற ஒரு கலை என்று அருள் தந்தை அவர்கள் சொல்லுகிறார். அதாவது ஒருவர் தவம் செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். தவம் செய்து என்ன கேட்பாய் என்று கேட்டால் அவர் என்ன கேட்பார் என்றால், எனக்கு ராஜ்யம் வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், எனக்கு பதவி வேண்டும் என்றெல்லாம் கேட்பார். ஆனால் அதே ஒரு மனவளக் கலைஞர் தவம் செய்தால் என்ன கேட்பார் என்று இப்படியாக அவர் சொல்கிறார். அவர் மனவளக் கலைஞர் தவம் செய்தால் எனக்கு அறிவு வேண்டும் என்று கேட்பார். அப்பொழுதென்றால் அறிவு இல்லையா என்பது அல்ல அர்த்தம், அறிவு கூர்மையாக வேண்டும் என்று அர்த்தம். அப்படி அறிவு கூர்மையாகிவிட்டால் மேலே சொன்ன நபர் தவம் செய்து கேட்ட அத்தனையும் தானாக அமைந்துவிடும், பெற்று விடுவார் என்பதனால அதைத்தான் கேட்பார். அப்பொழுது ஒத்துக்கொள்வார்கள் எல்லோரும். மனவளக்கலை பயின்று மிகுந்த ஆர்வத்துடன் உடல் நலத்தை, உயிர் வளத்தை பேணி, வாழ்க்கை சிக்கல்களை எதுவானாலும், அது ஆசையானாலும் சரி, சினமானாலும் சரி, கவலையானாலும் சரி, தகுந்த முறையில் அகத்தாய்வு செய்து தெளிவு பெறுகிற அந்த மனவளக்கலை ஒவ்வொரு குடும்பத்திலும் எடுத்து சென்று சொல்லித்தர வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று அருள் தந்தை அவர்கள் சொல்லுகிறார். அதை விட்டுவிட்டு நாம் மற்றவரை, இவர் இப்படி இருக்கிறாரே, சமுதாயம் இப்படி இருக்கிறது என்றெல்லாம் குறைவிட்டு கொண்டிருக்க கூடாது என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார். இடித்து கூறுவதாலோ குறை கூறுவதாலோ திருத்தம் வந்துவிடாது. மாறாக ஒவ்வொருவருக்கும் இந்த கலையை சொல்லித்தர வேண்டும் என்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார். அதுவேதான் நமது கடமையாக இருக்க வேண்டும் என்று எந்த தன்னலமும் இல்லாமல் தொண்டு செய்ய வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் வலியுறுத்துகிறார் என்ற செய்தியை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.